மீனத்தில் சனி வரும் காலகட்டம் அப்படின்னு பார்த்தா, தீர்த்த யாத்திரை செல்லும் நபர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவது, பல ஆலயங்கள் பராமரிப்பில்லாமல் பழுதடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவது, மத போதகர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மத தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரடியான மோதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுவது, பிரபலமான அரசியல் தலைவர் ஒருவர் மரணமடைவதும், அரசியல்வாதிகளின் அந்தரங்க விஷயங்கள் வெளியில் தெரிவதும், பழமையான அரசியல் கட்சிகள் பலம் குறைந்து புதிய அரசியல் கட்சிகள் உருவாவதும், மத வழிபாட்டு தலங்கள் அல்லது மதம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் உருவாவது, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுவது, உயர்ந்த விருது பெற்ற ஒரு மனிதர் மரணமடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மேலும் பிறப்பு விகிதங்கள் குறைந்து இறப்பு விகிதங்கள் அதிகரிப்பது, பிரபலமான ஒரு ஜோதிடர் மரணமடைவதும் மீனத்தில் சனி வரும் காலகட்டம் நடந்தேறும். அப்ப இன்னும் 2.5 வருட காலகட்டம் இந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஆக இந்த செவ்வாய், கேது, ராகு, சனி இந்த 4 கிரகங்கள் தான் உலகில் ரீதியாகவும் தனி மனித ரீதியாகவும் முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதும், பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளையும், போர் பதற்றங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதிகப்படுத்தும். அதனால் இந்த கிரக சேர்க்கை மாறும் வரை மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் அந்த 1 மாத காலகட்டம், அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு இடம் பெயர்ந்தவுடன் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.